ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்று ஜூன் 5, 2026 ரோட் ஐலாண்டில் இருக்க ஒரு ஃபெடரல் ஜட்ஜ் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் வாட்டி அவங்க வந்து ஒரு சில கண்ட்ரிஸை வந்து பேன் லிஸ்ட்டில் போட்டாங்க. குறிப்பாக சொல்ல போனால் 39 கண்ட்ரிஸ் வந்து பேன் லிஸ்ட்டில் போட்டாங்க. அதாவது அந்த கண்ட்ரீஸ்லேருந்து க்ரீன் கார்டு ப்ராசஸிங்கோ இல்லை ஒர்க் ஆத்தரைசேஷனோ இல்லை வந்து அசைலம் ப்ராசஸோ வந்து சீக் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேன் வந்து போட்டாங்க இல்லையா? இப்போது அந்த பேன் சம்பந்தமாக யூஎஸ்சிஐஎஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிற அந்த பாலிசிஸ் எல்லாமே வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டு இந்த ஜட்ஜ் வந்து வெக்கேட் பண்ணிட்டார். ஸோ விச் மீன்ஸ் தட் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேன் வந்து இல்லை, அது நல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு. நீங்கள் நினைக்கலாம், ப்ரோ இந்தியா வந்து அந்த 39 கண்ட்ரிஸ் லிஸ்ட்டில் வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை பற்றி நாமே டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா, ஆக்சுவலாக இந்த பேன் இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால இந்தியன்ஸ்க்கு ஒரு சில பாதிப்பு இருக்குது. அது என்னன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக போன வருஷம் இந்த டைம், அதாவது ஜூன் 2025ல் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து 2 டிராவல் பேன் ப்ரொக்ளமேஷன் வந்து சைன் பண்ணார். அந்த சைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, யூஎஸ்சிஐஎஸ் வந்து 19 கண்ட்ரிஸ் வந்து இனிஷியலாக ஒரு பேன் லிஸ்ட்டில் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 2025ல் அந்த 19 கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது 39 கண்ட்ரிஸாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த என்ன கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இவங்கலாம் வந்து மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அப்புறம் சப் சஹாரன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் சில ஏஷியன் கண்ட்ரிஸ், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் வந்து இதில் வந்து இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 39 கண்ட்ரிஸ் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீஸ் வந்து பண்ணாங்க. அதாவது நீங்கள் க்ரீன் கார்டு அப்ளை பண்ண முடியாது, நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து ஒர்க் ஆத்தரைசேஷன் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதாவது கம்ப்ளீட் ஃப்ரீஸ். நிறைய பேர் வந்து ஃபீஸ் கட்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, பயோமெட்ரிக்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, சில பேர் ஒர்க் ஆத்தரைசேஷன்லாம் வந்து இழந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய, அதாவது கம்ப்ளீட் ஃப்ரீஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த லிஸ்ட்டில் இந்தியா வந்து முதல்ல இருந்தே இல்லை. நம்ம இந்தியனுக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இந்த ஃப்ரீஸ்னால அவங்க வந்து எஃபெக்ட் ஆகலை. ஸோ இந்த பேனை வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி மார்ச் 5, 2026ல் இதை சப்போர்ட் பண்ணுற இந்த இமிகிரேஷன் கோலிஷன் குரூப்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லா சூட்டை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அந்த லா சூட்டுக்கு தான் இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. இதில் ஒரு நோட்டபிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜட்ஜ் வந்து வெக்கேட் பண்ணது யூஎஸ்சிஐஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த பாலிசிஸ் மட்டும்தான். இதுவே ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு டிராவல் பேன் வச்சிருக்காங்க. அந்த டிராவல் பேன் இன்னும் வந்து எஃபெக்ட்ல தான் இருக்கு. விச் மீன்ஸ் தட் யூஎஸ்குள்ள இந்த 39 கண்ட்ரீஸ்ல இருக்கிற மக்கள் அவங்களுக்கு வந்து இந்த ரூல்ஸ் வந்து நல் அப்படின்னும், ஆனால் இதுவே அதே மக்கள் வந்து யூஎஸ்க்கு வெளியே இருந்து அவங்க வந்து யூஎஸ்குள்ள வர ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட டிராவல் பேன் இன்னும் வந்து வேலிடாக தான் இருக்குது. விச் மீன்ஸ் தட் வெளியிலேருந்து இன்னும் உள்ளே வர முடியாது. ஆனால் யூஎஸ்குள்ளேயே இருந்து அவங்க இந்த ஒர்க் ஆத்தரைசேஷனோ இல்லை க்ரீன் கார்டு ப்ராசஸிங்கோ இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இப்போதைக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ரூலிங். ஸோ இந்த ரூலிங் வந்து யூஎஸ்க்கு வெளியே இருக்கிற அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ரூலிங்கை வந்து டச் பண்ணல, அது வந்து ஸ்டில் இன் எஃபெக்ட். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்ஷன். இப்போது அந்த கண்ட்ரீஸ்லேருந்து இருக்கிற மக்களுக்கு இந்த ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்ட்ஸோ இல்லை ஒர்க் ஆத்தரைசேஷனோ இல்லை அசைலம் ப்ராசஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து ரெஸ்யூம் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேயும் வந்து ஒரு செக் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட் வந்து லோவர் லெவல் கோர்ட், அங்கே தான் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி இது வரைக்கும் இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா, யூஎஸ்சிஐஎஸ்க்கு வந்து எந்தெந்த கோர்ட் கேஸ்லாம் அவங்களுக்கு வந்து அகேன்ஸ்டாக ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கோ அது எல்லாமே அவங்க வந்து அப்பீல் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் தட் இவங்க இதுக்கும் வந்து அப்பீல் போவாங்க அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்சிஐஎஸ் வந்து ஓகே நீங்கள் சொல்கிறது நாங்கள் வந்து கேட்க மாட்டோம், நாங்கள் வந்து இது அப்பீல் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பீல்ஸ் கோர்ட்டில் போயிட்டு அவங்க வந்து இன்னொரு மனு வந்து தாக்கல் பண்ணலாம். அந்த மாதிரி மனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் அவங்க 2 விஷயம் பண்ணுவாங்க. அவங்க வந்து லோவர் கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து மாற்றி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னும், ரெண்டாவது லோவர் கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வைங்க, ஸ்டே ஆர்டர் வாங்குங்க அப்படின்னு ஒரு 2 விஷயம் வந்து யூஸ்வலாக இப்படி தான் போகும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஓகே நாங்கள் வந்து ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்றோம் அப்படின்னு அப்பீல்ஸ் கோர்ட் ஸ்டே ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த ரூலிங் வந்து இப்போ இருக்கிற மாதிரி அப்படியே ஸ்டேலே இருக்கும். விச் மீன்ஸ் தட் பேன் வந்து கண்டினியூ ஆகும். இல்லை அவங்க வந்து அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் இது வந்து ரெஸ்யூம் ஆகட்டும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா, அப்பீல்ஸ் கோர்ட்டில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டே ஆர்டரை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு மீதியை வந்து நாங்கள் வந்து ட்ரையலுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து போகலாம். இது 2த்தில் எந்த ஆப்ஷன் இருக்குன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டிஸ்டிங்ஷன். ஸோ இந்த கேஸு இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. சரி, எதுக்கு இப்போ இந்த இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு 2 விஷயம் தெரிய வருது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த மாதிரி யூஎஸ்ஏஎஸோ இல்லை அமெரிக்கன் கவர்மெண்ட்டோ ஏதாவது ஒரு பாலிசி கொண்டு வந்து அதை வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் மக்களை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க தாராளமாக கோர்ட்டில் போயிட்டு அது வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் யூஸ் பண்ணி அவங்க அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது ஃபர்ஸ்ட் விஷயம். அண்ட் 2வது விஷயம் தான் நம்மளோட கோரான ஒரு பாயிண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ வந்து கொஞ்ச நாளாக இந்த க்ரீன் கார்டு ப்ராசஸிங்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அதில் இப்போ இந்த 2026 அக்டோபர் வரும்போது அதில் நிறைய ஃபேமிலி பேஸ்ட் அன்யூஸ்டு க்ரீன் கார்ட்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு ஹோப் வச்சிருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலாக 75 கண்ட்ரிஸ் வந்து மொத்தமாக வந்து பேனில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஃபேமிலி பேஸ்டு க்ரீன் கார்ட்ஸ்லாம்
கார்ட்ஸ்லாம் வந்து அன்யூஸ்டாக போகும். அந்த மாதிரி ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்ட்ஸ்லாம் அன்யூஸ்டாக போச்சு அப்படின்னா நம்ம ஆப்வியஸ்லி தெரியும் இது வந்து ஸ்பில் ஓவர் ப்ராசஸ் மூலிமா அது வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் க்ரீன் கார்டுக்கு வரும். அந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் க்ரீன் கார்டுக்கு வரும்போது அதுக்குன்னு ஒரு கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, EB1 EB2 EB3 சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜில் அவங்க வந்து அன்யூஸ்டு க்ரீன் கார்டை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அலோகேட் பண்ணும்போது நார்மலாக இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கணுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது வந்து நிறைய பேர் இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த ஃபிஸ்கல் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அப்போ வந்து ஒரு ஹியூஜ் நம்பர் வரும், நமக்கு நிறைய வந்து இந்தியன்ஸு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை வந்து எதிர்பார்த்து ஆவலாக இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ட்ராவல் பேன் எல்லாமே வந்து லிஃப்ட் ஆக ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ இந்த 39 கண்ட்ரிஸ் ட்ராவல் பேன் வந்து அவங்க எடுக்கிறாங்க, ஓகே ஃபைன். இதே மாதிரி வந்து 75 கண்ட்ரிஸ் ட்ராவல் பேனுக்கும் வந்து அதுவும் ஒரு கோர்ட் கேஸு இன்னும் கொஞ்சம் நாளாக வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ட்ராவல் பேன் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஸ்பில் ஓவர் ப்ராசஸ் மூலிமா இந்தியனுக்கு வந்து இந்த EB2 கேட்டகரியோ இல்லை EB3 கேட்டகரியோ க்ரீன் கார்ட்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய செக் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த ட்ராவல் பேனை நம்பி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. இப்போ கூட இந்த 39 கண்ட்ரி ட்ராவல் பேன் வந்து ஜட்ஜ் வெக்கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் இது ஆக்சுவலாக USCIS ரெஸ்யூம் பண்ணல. அவங்க எப்படி இருந்தாலும் வந்து அப்பீல்ஸ்க்கு போவாங்க. அப்பீல்ஸ்க்கு போயிட்டு இது வந்து முக்கால்வாசி ஸ்டேலே தான் இருக்கும். அன்லஸ் அந்த அப்பீல்ஸ் கோர்ட்டில் அவங்க ஸ்டே ஆர்டர் வந்து இல்லை நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் சில ரிஜெக்ட் பண்ணாத வழியை அந்த பேன் வந்து கண்டினியூ ஆகும். அதனால் இது வந்து இன்னும் நம்ம அந்த ஹோப்பை வந்து விட வேண்டாம், இது வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஓகே புரியுது தான். ஏன்னா 39 கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களும் மக்கள் தான், அங்கேயும் வந்து ஃபேமிலிஸ் இருக்குது, நிறைய பேர் செப்பரேட் ஆகிருக்காங்க, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவங்க வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அவங்க வந்து சீக்கிரமாக எல்லாமே கிடச்சிரும். இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து 10 வருஷம் 15 வருஷம்லாம் வந்து க்யூவில் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணுற இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பேன் வந்தவொன்னு ஃபேஸ்புக் நீங்கள் போஸ்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் செலிப்ரேட் தான் பண்ணாங்க. திஸ் வில் பி a குட் திங் ஃபார் இந்தியா, EB2 கேட்டகரி EB3 கேட்டகரி அப்படி சொல்லிட்டு அந்த நேரத்தில் நிறைய போஸ்ட் வந்து நாம் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இப்போது அது வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருந்தாலும் இன்னும் அந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் எஃபெக்ட் ஆகலை. ஜட்ஜு மட்டும்தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. USCISல அது ஆக்சுவலாக பாலிசியாக மாற்றி அதுக்கப்புறம் வந்து அது எல்லாம் திருப்பி முதல்ல இருந்த மாதிரி கொண்டு வரதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிறதுக்குள்ளே இவங்க போயிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்பீல்ஸ் கோர்ட்டில் போயிட்டு இவங்க வந்து ஒரு அப்பீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஸ்டில் வந்து அப்படியே ஸ்டே ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் இன்னும் அந்த ஜட்ஜ்மெண்ட்னால எந்த ஒரு ரியல் சேஞ்சஸும் நடக்கலை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஸ்கோப் அண்ட் பாயிண்ட்டும் கூட. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த 39 கண்ட்ரிஸ் பேன் லிஸ்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு வந்து தப்பாக தெரிஞ்சாலோ இல்லை நீங்கள் வந்து இல்லை ப்ரோ இந்த பாயிண்ட் நீங்கள் மாற்றி சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.